ஜி.யு. போப்பின் காலம் 1820 to 1908. இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவராவார். இவரது ஆசிரியர் ராமானுஜ கவிராயர். இவரால் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் திருக்குறள், நாலடியார், புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, மணிமேகலை, சிவஞான போதம், திருவாசகம். இவர் எலிமெண்டரி தமிழ் கிராமர் என்னும் நூலை எழுதியுள்ளார். திருவிக அவர்களால் படிக்கப்பட்ட முதல் இலக்கண நூலும் இதுவே. போயட்ஸ் ஆஃப் த தமிழ் லேண்ட், த லைவ்ஸ் ஆஃப் தமிழ் ஜெயண்ட் என்னும் நூல்களையும் இவர் இயற்றியுள்ளார். கணிதம், தருக்கம், தத்துவம் கற்பிக்கும் ஆசிரியராகவும் விளங்கினார். பள்ளி குழந்தைகளுக்கு வினாவிடை முறையில் 2 இலக்கண நூல்களை எழுதியுள்ளார். உதகமண்டலத்தில் பள்ளி ஒன்றை தொடங்கினார். ஜி.யு. போப் அவர்கள் பாய்மரக் கப்பலில் தமிழகம் வர 8 மாதங்கள் ஆயின. தம் 19ஆம் வயதில் சமய பணியாற்ற தமிழகம் வந்தார். இவர் தமிழ்நாட்டில் சென்னை சாந்தோம் பகுதியிலும் திருநெல்வேலி சாயார்புரத்திலும் தங்கி சமய பணி ஆற்றினார். தஞ்சையில் பணியாற்றிய 8 ஆண்டு காலத்தில் புறநானூறு மற்றும் நன்னூல் முதலியான நூல்களை இவர் கற்றுக்கொண்டார். இவர் இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருளாய்வு முதலிய ஏடுகளில் தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதினார். அக்கட்டுரையில் புறநானூற்று பாடல்களும் புறப்பொருள் வெண்பா மாலை திணை விளக்கங்களும் தமிழ் புலவர் வரலாறும் இடம்பெற்றிருந்தன. இவர் பொறுமை, சினமின்மை, நட்பு முதலானவற்றை விளக்கும் 600 செய்யுள்களை நீதி நூல்களிலிருந்து ஆராய்ந்தெடுத்து தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்தார். இவர் தமிழ் ஆங்கில அகராதி மற்றும் ஆங்கிலம் தமிழ் அகராதி ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். இவர் 1885 முதல் 1908 வரை இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்தார். இவர் 1886இல் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். இவர் தனது 86வது வயதில் 1900இல் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். இவர் 1908ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள் மறைந்தார். இவர் தனது உயிலில் தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டுமென்று எழுதி வைத்தார்.